கோவாவில் நடந்துட்டு இருக்கிற இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 2014 வருஷத்தோடைய சிறந்த திரைப்பட பிரமுகர் அப்படிங்கிற ஒரு விருதை கொடுக்குறாங்க. இந்த விருது விழாவில் கலந்துக்கிறதுக்காக ரஜினிகாந்த் வந்து கோவா போயிருக்காரு. ரஜினிகாந்தும் அமிதாப் பச்சன் 2 திரையுலக முக்கிய புள்ளிகளும் வந்து இந்த விழாவில் வந்து கலந்துக்கிறாங்க. அண்ட் இந்த விழாவில் ரஜினிகாந்துக்கு இந்த விருதை வழங்கினவங்க மத்திய மந்திரியும் அமிதாப் பச்சனும். ஸோ அந்த விருதை வழங்க ரஜினிகாந்த் வந்து அந்த விருதை வந்து ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அமிதாப் பச்சனுடைய காலை தொட்டி வணங்கினாரு. அந்த அவார்டை தன்னை இதுவரைக்கும் எடுத்த தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், தன்னை வாழ வச்ச ரசிகர்களுக்கு இந்த அவார்டை வந்து நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த். இதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இதை விட டச்சிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், புதுசாக பதவி ஏற்றிருக்கிற பாதுகாப்புத்துறை அமைச்சர் மேடையில் இருந்த எல்லாருடைய பேரையும் வந்து மென்ஷன் பண்ணி பாராட்டுகள் சொன்னார். ஆனால் விழாவுடைய நாயகன் நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய பேரை சொல்ல மறந்துட்டாரு. இதை உணர்ந்த அவர் வேகமாக மேடைக்கு திரும்பவும் வந்து ரஜினிகாந்த் பேரை குறிப்பிடாததுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப சர்வசாதாரணமாக சூப்பர் ஸ்டார் வந்து ஏற்றுக்கிட்டாரு தலையசிச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்போ யார் மேடையில் ஏறினாலும் ரஜினிகாந்தை பற்றி பேசினாலும் அவர் எப்போ அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற கேள்வியை கேட்காம இறங்க மாட்டாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு சூப்பர் ஸ்டார். எப்பவுமே அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார நான் கால் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒருபோதும் அரசியல்ல தான் ஈடுபட மாட்டேன் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட கட்சிகள் வந்து சூப்பர் ஸ்டாரை தன்னுடைய கட்சிக்கு அழைப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதை ஏற்கிறதுக்கு அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டார் மறுத்துக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரியே முன்னாடி ஒரு விழாவில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு போகிறதுக்கு நான் பயப்படல, ஆனால் தயங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் வந்து அரசியலுக்கு எப்போ வருவீங்கன்னு கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அரசியலில் ஒருபோதும் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.